சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். பல நாட்கள் கழித்து சென்னையில் பெரும் வெள்ளம் தண்ணி எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள்லாம் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் தண்ணியில் மிதந்துட்டே இருந்தோம். சரி, ஓகே, விஷயத்துக்கு வரேன். பல நாட்கள் கழித்து ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தலைவரை பற்றி. தலைவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்போ கலைக்கப்படும் போது விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி அவர்கள்னு சொன்னால் ஒரு சவால் விட்டார். நான் எம்ஜிஆர் இனிமேல் ஆட்சியே வராத மாதிரி அவர் ஆட்சியை கழிச்சு விட்டு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டார். அதுக்கப்புறம் அவரால் அது முடியல. அது கொஞ்ச நாள் கழித்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார் நாராயணசாமி அவர்கள். இதை கேள்விப்பட்ட புரட்சி தலைவர் அவர்கள் நாராயணசாமி வீட்டுக்கே போனார். அப்போது இது எதிர்பார்க்காத நாராயணசாமி, நீங்களே எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா, எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாராம். நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனசில் கல்லங்கப்படம் இல்லாமல் தலைவர் பார்க்க வந்திருக்காரு. என்ன இருக்குது வீட்டில் கொண்டு வாங்கினிருக்காரு, உப்புமா இருக்குது, அந்த உப்புமாவை சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நாராயணசாமி அந்த கேஸையும்